யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 2026க்கான நட்சத்திர பலன்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம். அதன் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அஸ்தம் நட்சத்திரம். அஸ்தம் நட்சத்திரம் கன்னி ராசியில் 4 பாதங்கள் கொண்டது. நட்சத்திர அதிபதி சந்திரன். இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு 2026 என்னென்ன மாதிரி பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த நட்சத்திரக்காரர்கள் பற்றி ஒரு சின்ன அலசல். அதாவது அஸ்த நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப நேர்த்தியான நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். மனசளவில் யாருக்குமே துரோகம் நினைக்கக்கூடிய நபர்கள் கிடையாது. ரொம்ப நம்பிக்கைக்கு உண்டான நபர்களாக சொல்லலாம். எந்த விஷயத்தை பண்ணாலும் ரொம்ப டெடிக்கேட்டிங்காக பண்ணக்கூடிய நபர்கள், பொறுப்புணர்வு அதிகமாக இருக்கக்கூடியவங்க, தாய் உள்ளம் உள்ள நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு யாருக்குமே துரோகம் பண்ண வரவே வராது. அதாவது மேக்ஸிமம் ஆஃப் பீப்புள் பார்த்திங்கன்னா அந்த கெட்ட குணங்கள் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கவே மாட்டாங்க. ஒரு சிலருக்கு அந்த பிறப்பு கட்டத்தில் சண்டாள யோகமெல்லாம் இருக்குன்ற பட்சத்தில் வேணால் சிலருக்கு கொஞ்சம் குரூரமான எண்ணங்கள் வந்து போகலாம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல மனிதர்களாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உதவிகள் செய்யக்கூடிய நபர்களாக இருக்கக்கூடியவங்க தான் இந்த அஸ்தம் நட்சத்திரக்காரங்க. இவங்களுக்கு எப்பயுமே ஏதாவது ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா தடைகளோடையே போய்கிட்டு இருக்கே அப்படின்னு நினைப்பாங்க. பல பேரை இந்த நட்சத்திரக்காரர்கள் நான் சந்திச்சிட்டேன். எல்லாருக்குமே இருக்கக்கூடிய காமனான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, எவ்வளவு உழைச்சாலும் அதற்கான பலன்கள் அப்படின்றது கிடைக்க மாட்டேங்குது. ஃப்யூச்சருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா எந்த விஷயத்தையுமே நாம் சேர்த்து வைக்கவே முடியலை, எல்லாமே பிரச்சனைகள்லையே இருக்குது, ஏன் இவ்வளவு கஷ்டம் அப்படின்னு கேட்பாங்க. இதற்கு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி தான் தோஷம் அப்படின்னு சொல்லுவோம். அதான் நட்சத்திர தோஷம்ன்றது பெரும் பங்கு வலிக்கக்கூடியது. அதை பார்த்திங்கன்னா அதை எப்படி சரி பண்ணுன்றதையும் நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கையிலேயே பார்த்திங்கன்னா திருமணம் ஆகிறது கொஞ்சம் லேட்டாக இருக்கலாம். சீக்கிரமானவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரியான சில பிரச்சனைகளையும் அவங்க சந்திப்பாங்க. பலவிதமான போராட்டங்கள்லேயே வாழக்கூடிய நபர்கள், ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த விஷயம் நமக்கு கிடைக்கவே இல்லை, இந்த விஷயம் கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்கலாம், அவங்களுக்கெல்லாம் கிடச்சிருக்கு, நம்மளை விட திறமை ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய நபர்கள் நம்மளை ஓவர்டேக் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதை கண்கூடாக பார்ப்போம். நமக்கு பின்னாடி வேலை செய்யக்கூடியவங்க நமக்கு முன்னாடி போய் உட்காந்துருப்பாங்க, நமக்கு பெரிய பதவியில் உட்காந்துருப்பாங்க. அதையெல்லாம் பார்த்து மனசை கல்லாக்கிக்கிட்டே வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடியவங்க. படிப்பு திறமைன்னு எல்லாமே அதிகமாக இருக்கும். நாலேஜ் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆனாலும் இன்றைக்கி பேசுவாங்க நம்ம தொழில் பண்ணக்கூடிய இடத்துலையா இருக்கட்டும், இல்லை வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையா இருக்கட்டும். ஆனால் நமக்கு ஒரு நல்ல விஷயம் செய்யும்போது நம்மளை மறந்துடுவாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நமக்கு மேலதிகாரிகளாக இருக்கக்கூடிய நபர்கள் மேலே நம்ம ப்ளேம் பண்ணுவோம் இல்லையா, பழி சொல்லுவோம். அப்படி கிடையாது. நம்ம கட்டத்தில் அதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் தானே அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. கட்டத்தில் வாய்ப்பு இல்லாதப்போ அவங்களும் நமக்கு இனிமையாக தானே ப்ளே பண்ணி ஆகணும். அதுதான் முதல் காரணமாக இருக்கும். இந்த நபர்களுக்கு சந்திரன் தான் அதிபதின்னு சொன்னேன் இல்லையா. இந்த சந்திரன் அதிபதியாக கொண்ட காரணத்தினால புதனோட வீடு வேறு. புதன் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய கிரகங்கள்லேயே ரொம்ப சின்ன கிரகம். அதனால் இவங்க இமோஷன் ஆனாலும் சட்டுன்னு ஆயிடுவாங்க. உடனே திருப்பி இவங்க நார்மல் ஆகணும் அப்படின்னாலும் டக்குன்னு நார்மல் ஆயிடுவாங்க. ஈஸியாக இவங்களை அட்டாக் பண்ண முடியும். அதனால் இவங்க மேலே நிறைய டார்கெட்ஸ் எல்லாம் வைப்பாங்க எல்லாருமே. இவங்களை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி விடணும், இவங்களை ட்ரிகர் பண்ணி விடணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ஒரு சில வார்த்தைகள் இவங்களுக்காக நம்ம எடுத்தே வச்சுக்கலாம். இதை சொன்னால் உடனே ட்ரிகர் ஆகிடுவாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப சின்ன குழந்தையான ஒரு மனப்பான்மை இருக்கும் இவங்களுக்கு. சின்ன கிரகம் அப்படின்ற காரணத்தினாலேயே என்ன வயது ஆனாலும் அந்த மனசு குழந்தை மனசாகவே இருக்கக்கூடிய நபர்கள். ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடியவங்க, சிரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்கள். இவங்களுக்கு லைஃப்பில் மேலும் மேலும் அடி விழுந்துக்கிட்டே இருக்குது. பல வருடமாக பார்த்துட்டேன், இந்த அடி தான் விழுந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா கர்மாக்கள்லாம் கிடையாது. நமக்கு வயசானதுக்கப்புறமா, அதாவது ஒரு 50 நடக்கிற சமயத்தில் ஒரு 45க்கு மேலெல்லாம் பார்த்திங்கன்னா சனியுடைய தாக்கம் ஜாஸ்தியாகிடும். சனி பார்த்திங்கன்னா மெதுவாக நகரக்கூடிய ஒரு கிரகம். இந்த கிரகம் பார்த்திங்கன்னா தசை கொடுக்கும் இல்லையா. அந்த கிரகத்தோட தசை நடக்கிற சமயத்தில் எல்லா விஷயத்துலேயும் குளறுபடிகள் போய்கிட்டு இருக்கும். ஏன்னா சந்திரன் சனி நடக்கும்போது எப்போ வேலையை விட்டு எடுத்துருவாங்கன்னு தெரியல. வேலையில் ஒரு பிரச்சனை போய்கிட்டே இருக்குது, இந்த வேலையை முடிக்க முடியல, சோம்பேறித்தனம் ஜாஸ்தியாக இருக்குது. ஏதாவது ஒரு ப்ராஜெக்டை கையில் கொடுத்தா சட்டுன்னு முடிக்க முடியாது, குழப்பம், மனசளவில் பிரச்சனை, வீடு மாறுறது, இடம் மாறுறது, நிறைய பிரயாணம் பண்ணுறது, ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி பல குழப்பங்களோடையே போயிட்டுருப்போம். ஆரோக்கிய குறைபாடுகள் வேறு நடுவில் வந்துட்டு போகும். இந்த சனி தசையில் தான் நிறைய பேர் எஃபெக்ட் ஆகியிருப்பாங்க. அந்த சனி தசை தான் பெரும்பான்மையை வகுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும்.
ஸோ அந்த சனி தசை முடிஞ்சதுக்கப்புறமா புதன் ஆரம்பிச்சிருக்கும். புதன் ஆரம்பித்தாலும் கூட அவங்களுடைய ராசிநாதனே போய்கிட்டுருக்காங்க. அப்போ கூட ஏன் எங்களுக்கு பிரச்சனை தீரலை அப்படின்னு கேட்கலாம். அந்த பிரச்சனை தீராததுக்கு காரணம் என்னென்னா கோச்சார கிரகங்கள். இந்த கிரகங்கள் உட்காந்துருக்க இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் பலன்கள் கிடைக்கும். அதனால் அந்த கிரகங்கள் நகர உங்களுக்கு கரெக்டான பொசிஷனில் உட்கார்ற சமயத்தில் வாய்ப்புகளும் கண்டிப்பாக கிடைக்கும். இள வயசில் அதிகபட்சமாக நீங்கள் லக்ஸுரியாக இருந்துட்டீங்க, சீக்கிரமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த பிறப்பு கட்டத்தில் பார்க்கும்பொழுது பிறப்பு திசைகள்லாம் நம்ம பார்க்கும்போது சந்திரனில் ஆரம்பிக்கிறோம், உடனே ராகு வந்துடுது, செவ்வாய் வந்துடுது. இள வயசுலேயே ராகு திசையெல்லாம் வந்துடுறதுனால கொஞ்சம் விளையாட்டுத்தனமான ஆளுங்களாகவே இருந்திருப்பீங்க. அப்போ ரொம்ப லக்ஸுரியாகவே போயிடுச்சு வாழ்க்கையெல்லாம். கஷ்டப்பட்டோன்னு சொல்லுவோம், ஆனால் படிப்புக்கு அதுக்கப்புறம் நம்ம வேலை பார்க்கறதுக்கு எல்லாத்துக்குமே ஈஸியாக கிடைச்ச மாதிரியே போயிடும். நமக்கு பெரிய கஷ்டம் தலையில் விழாது. இதன் காரணமாக ஃப்யூச்சர்லையாவது அந்த கஷ்டத்தை அனுபவிக்கணும் இல்லையா? கஷ்டம் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. அது ஒன்று ஒரு 25க்குள்ளே வரும், இல்லை ஆஃப்டர் 25 வரும். இது நீங்கள் 30 பிரிச்சிங்கன்னா 30 வருஷம் ரொம்ப நல்லா போகும்னா 30 வருஷத்துக்கு மேலே 60 வயசு வரைக்கும் கொஞ்சம் டல்லாக போகும். இதுதான் ஒரு விஷயம். இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நட்சத்திர தோஷம் இருக்கிற விஷயம் நான் சொல்கிறேன் இல்லையா, அதை என்ன தோஷம் இருக்குதுன்னு பார்த்து அதை சரி பண்ணுங்கள். ஒரு பரிகாரம் பண்ணோன்னா சும்மா ஒரு வாரம் பண்ணிவிட்டு எனக்கு சரியாகலை அப்படின்னு சொல்லக்கூடாது. பல வருஷ போராட்டத்தை நம்ம தீர்க்கணுன்னா அதையும் நீங்கள் சில மாதங்கள் அதை தொடர்ந்து பண்ண தான் நம்பிக்கையோடு பண்ண பிரச்சனைகள் அந்த வெளியே வரதை நீங்கள் பார்க்க முடியும். நிம்மதி கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த 2026 என்ன மாதிரி விஷயங்கள் கிடைக்குது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 10வது வீட்டில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா குருவுடைய அமர்வு இருக்குது. இந்த குருவுடைய அமர்வு கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்குது. அந்த 10ஆம் இடத்து குரு என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும்னா வேலையில் ஒரு மாற்றம் கொடுக்கும். அந்த போன வருஷத்துலேருந்து இந்த வருஷத்துக்குள்ளே அப்படின்னு பார்க்கும்போது போன வருஷம் மே மாதம் இந்த குருவுடைய பெயர்ச்சி அந்த சமயத்தில் நமக்கு பார்த்திங்கன்னா புது வேலை கிடைக்கிறது, புது நல்ல உயர்வு, பதவி உயர்வு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். சம்பளமில் முன்ன பின்ன இருந்தாலுமே வேலை மாற்றம் அப்படின்றது நிச்சயமாக கிடச்சிருக்கும். சிலருக்கு பார்த்த வேலையிலேருந்து அதிகபட்ச சம்பளத்துக்கு போயிருப்பாங்க, சிலர் கிடைச்ச வேலை செஞ்சிடலாம் அப்படின்னு போயிருப்பாங்க. ஸோ இந்த மாற்றங்கள் கண்டிப்பான முறையில் கிடச்சிருக்கும். நமக்கு வருமானம்ன்றது தடையில்லாமல் வரத்துக்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கும். அடுத்து உங்களுக்கு குருவுடைய பார்வை 2ஆம் வீடான குடும்பஸ்தானம் மற்றும் தனஸ்தானத்தில் விழுது. தனஸ்தானத்தில் குரு பார்வை விழும் பொழுது நமக்கு பலன்கள் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான விஷயங்கள்லாம் சரிவர செய்யறதுக்கான அந்த திறமை கண்டிப்பான முறையில் உண்டு. குடும்பத்தில் நல்ல கலகலப்பான சூழ்நிலை நிச்சயமாக இருக்கும். பண ரீதியான விஷயங்கள் செலவுகள் கொஞ்சம் கூட குறைய போய்கிட்டு தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் மற்ற நெகட்டிவான கிரகங்கள்லாம் உட்காந்துருக்கிறதுனால எதை எடுத்தாலும் செலவு அதிகமாக வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த சூழ்நிலையை எப்படி சரி பண்ணலான்னா, அடுத்த குரு பயிற்சி வருது இல்லையா, 2026 ஜூன் மாதம் வரும். அந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா செலவுகள் அப்படின்றது அப்படியே உங்களுக்கு மாறி பெரிய பெரிய வரவுகள் வரக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துரும். நிதானமாக இருக்கணும். எந்த அளவுக்கு அதிகபட்ச பிரச்சனைகள் போகுதோ பிரச்சனைகள் முடிய போகுதுன்னு அர்த்தம். அதனால் மனசளவில் நீங்கள் கண்ட்ரோலாக இருங்க, பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அப்படின்ற நம்பிக்கையும் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த குருவுடைய பார்வை உங்களுடைய 4வது வீட்டை பார்க்கும். 4ஆம் வீடு தாயார் ஸ்தானம் மற்றும் சுகஸ்தானம். சுகஸ்தானத்தை குரு பார்த்ததுன்னா வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். வீடு இன்னொரு வீடு வாங்கிறதுக்கு உண்டான, ஆல்ரெடி வீடு வச்சுருந்தாலும் இன்னொரு வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்பு, இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்பு, பரிசு பொருட்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். குரு பார்க்கறதுனால நீங்கள் பார்த்திங்கன்னா புதுசாக படிக்கிறதுக்கு எந்த வயசுக்காரங்களாக இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக்கிறதுக்காக பே பண்ணி படிக்கிறதுக்கான சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து தாயாரோட உடல்நிலை ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லபடியாக முன்னுக்கு வரத்துக்குன்னா வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் மருத்துவரை அணுகி அதை சரி பண்ணுறதுக்கான சூழ்நிலையும் கண்டிப்பான முறையில் இருக்குது. இந்த குருவுடைய பார்வை உங்களுடைய 6வது வீட்டை பார்க்கும். 6ஆம் வீட்டை குரு பார்த்ததுன்னா நோய் நொடி ஸ்தானம், அதே சமயத்தில் எதிரி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்தானத்தை குரு பார்க்கும்பொழுது எதிரிகள் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்டேருந்து நகர்ந்து போயிடுவாங்க. ஏன்னா சந்திரனோட அதிபதி நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால நோய்க்கு பிரச்சனைகள் கிடையாது. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு மனசு தான் சொல்லும். ஏன்னா சந்திரன் உங்களுக்கு ராசிநாதன் அப்படிங்கிறதுனால மனசளவில் ஏதோ பிரச்சனை இருக்குது நம்மளே ஒரு கற்பனையிலேயே சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆனால் உள்ளூரை பார்த்தா பிரச்சனை எதுவும் இல்லை, டென்ஷன் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை குறைச்சாலே 99% பிரச்சனைகள் தீர்ந்துடும். அதை ஒன்று மனசில் வச்சுக்கோங்க. எதிரிகள்
கலகங்கள் வெளியே இல்லை, வீட்டுக்குள்ளேயே இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். வெளியே இருந்து ஒருத்தங்க வந்து தனியாக நமக்கு கலகங்கள் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. எதிரிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 6வது இடத்து எதிரி, ஊருக்குள்ளே எதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வீட்டுக்குள்ளே நம்ம செஞ்ச பிரச்சனைகளுக்காக வரக்கூடிய சின்ன சின்ன உறவுகளில் வர்றது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மனப்பிளர்ச்சிகள் சொல்லலாம். நம்ம வார்த்தை விட்டுருப்போம், அதுக்காக தேவையில்லாத ஆர்குமெண்ட்லாம் வரலாம். இதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. குரு பார்க்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிரிகள் பிரச்சனையும் இல்லை, நோய் நொடியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் கிடையாது. யோசித்து பார்த்தா சரி பண்ணக்கூடிய பிரச்சனைகள் தான். மருந்து மாத்திரைகள் சாப்பிடக்கூடிய நபர்களாக இருந்தால் தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருக்கிறோமே, இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா திரும்பவும் உடம்பு ஒரு தடவை செக்கப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் இந்த தப்பை தான் பண்ணுறாங்க. சுகர் இருந்தால் சுகர் மாதிரியே காலத்துக்கும் போகணும், நடுவில் போய் சுகரை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற நினப்பு வரவே மாட்டேங்குது. அது எப்படி இருந்தாலும் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அப் அண்ட் டவுன் இருக்கான்னு தெரிஞ்சுக்க முடியும். அப்போ தான் நோயோட தாக்கம் வந்து எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். அதை மட்டும் திரும்பவும் ஒரு ரீகலெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து சனியுடைய அமர்வு. சனி வந்து உங்களுக்கு 7வது வீட்டில் உட்காந்துருக்கு. களத்திர ஸ்தானத்தில் சனி உட்காந்துருக்குன்னா கணவன் மனைவி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு நல்ல நல்ல பலன்களை ஏற்றி கொடுக்கக்கூடியது தான் இந்த சனியுடைய அமர்வு. அதாவது நமக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பார்ட்னர் அமையல நினைக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பான முறையில் நல்ல பார்ட்னர்ஸ் வரதுக்கான சூழ்நிலைகள் அப்படின்றது உருவாகக்கூடும். இல்லை நீங்களே ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்கன்னா கூட புதுசாக ஒரு பிஸ்னஸ் தொடங்கிறதுக்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதுவும் இந்த கூட்டு முயற்சியில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமாகவே தென்படுது. அடுத்து கணவன் மனைவி ஸ்தானம். மனைவி கணவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கருத்து மோதல்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது சனி வந்து 7ல் இருந்தால் அந்த கருத்து மோதல்கள் அடிக்கடி வந்துட்டு போகும். அது வந்து பெரிய இஷ்யூவாக ஆகாது. அதனால் அதை நினச்சி நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. யாருக்கெல்லாம் 7ல் சனி இருக்கோ, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி பிரச்சனை வந்தால் பேச்சை குறைச்சிடணும். பேசுகிறத நிறுத்திட்டு சாந்தமாக இருங்க, இல்லை அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிருங்க. ஒரு 2 மணி நேரம் கழித்து வீட்டுக்குள்ளே வாங்க. அந்த புயலடித்து கொஞ்சம் மாதிரி பிரச்சனைகள்லாம் ஆஃப் ஆயிரும். திரும்பவும் நீங்கள் நார்மலாக இருக்கலாம். ஸோ இருந்து ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா பிரச்சனைகள் வளரும். அதனால் உங்களை தான் நீங்கள் சமாதானப்படுத்திக்கணும். ஆப்போசிட்டில் இருக்கவங்க என்ன பேசினாலும் அது அவங்களோட பிரச்சனை கிடையாது. சனி 7ல் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு பிரச்சனை சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு காரணம் மட்டும்தான். அதனால் நீங்கள் அதை இங்கே ஃப்ரீயாக விட்டுடுங்க. அடுத்து சனியோட பார்வை உங்களுக்கு 9ஆம் வீட்டில் விழுது. பாக்யஸ்தானம் மற்றும் பித்ருஸ்தானம். இந்த இடத்துல சனி பார்வை விழுற காரணத்தினால உங்களுக்கு வந்து வர வேண்டிய விஷயங்கள், அதாவது ரொம்ப நாளாக வரவே இல்லை, பணத்தை வாங்கியிருக்காங்க கொடுக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க இல்லையா, அதெல்லாத்தையும் சனி நகர்வுக்குள்ளே கண்டிப்பான முறையில் வாங்கி கொடுத்துடும். யாரும் உங்களை ஏமாற்ற முடியாது. அது ஒரு விஷயம். பலவிதமான ரகசியங்கள் வெளியே வரதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. இதுக்கு நீங்கள் ஒரு 1.5 வருஷம் வெயிட் பண்ணணும். ஏன்னா அடுத்த சனிப்பெயர்ச்சி வர்ற வரைக்கும் நீங்கள் காத்திருக்கணும். எப்போ வேணாலும் சில ரகசியங்கள் வெளியே வந்து விழலாம். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. அதை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படுற மாதிரியான சூழ்நிலைகள் அளவுக்கு அதிகமாக இருக்குது. அடுத்து அது பித்ருஸ்தானமும் கூடன்றதுனால கண்டிப்பான முறையில் நம்மளுடைய மூதாதையர்கள் செய்ய வேண்டிய இந்த பித்ரு கர்மாக்கள்லாம் கரெக்டாக செஞ்சுருங்க. இதை செய்யாமல் விடுற பட்சத்தில் மன அழுத்தங்கள் ஜாஸ்தி வரும். தொழில் ரீதியான பிரச்சனைகள்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க, அதுக்கப்புறமா வெளியூரில் இருக்கக்கூடியவங்க, பல பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இளம் வயசில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும், இறந்தவங்களுக்கு வந்து சில கர்மாக்கள் செய்யணும் அப்படின்றதெல்லாம் தெரியலை. என்ன செய்யறதுன்னு நீங்கள் பலர்கிட்ட கேட்டு ஆலோசனைகள் பெற்று அதற்கான வழிமுறைகளை பின்பற்றி செஞ்சுருங்க. இதை பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். இது வந்து கர்மாக்களில் போய் சேர்ந்துடும். ஸோ இதை பண்ணிட்டீங்கன்னாவே வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளுக்கு விடிவு காலமாக வந்துடும். அடுத்து சனியுடைய 7வது பார்வை உங்களோட 1ஆம் வீட்டை பார்க்குது. 1ஆம் வீடுன்னா ராசியை பார்க்குது. அதனால் சனி பயிற்சிக்கு அப்புறமாவே வேலை மாற்றம் அப்படின்னா வீடு மாற்றம், ஊர் மாற்றம், ஏதாவது ஒரு மாற்றத்தை நிச்சயமாக கொடுத்தே தீர்த்திருக்கும். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த மாற்றத்தை கொடுக்கக்கூடியது தான் 7ஆம் பார்வையான சனியோட பார்வை. மற்றபடி லைஃப்பில் வந்து எல்லாமே சுமூகமாக போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. மனசு மட்டும்தான் மாறி மாறி செயல்படும். ஒரு நாள் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவோம், நல்லா இருக்குது, இதே மாதிரி இருந்தால் பரவாயில்லன்னு நினைப்போம். அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டவுன் ஆயிடுவோம். இதுதான் இந்த சனி சந்திரன் சேரக்கூடிய பார்வையோட பலன்கள். ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி பார்வை இருக்கிற காரணத்தினாலேயே 7ல் சனி உட்காந்துருக்கு, சனியோட 7லையும் நம்மளோட ராசி உட்காந்துருக்கு. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா தூக்கத்துக்கு ரொம்ப பெரிய பஞ்சம். நீங்கள் நிம்மதியாக தூங்கணும், ரொம்ப நேரம் தூங்கணும்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். ரொம்ப சீக்கிரம் எழுந்திருக்கிறது, ரொம்ப நேரம் வேலை பார்க்குறது, இந்த மாதிரியாக வேலை காலம்
அந்த டியூரேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், அதிகபட்சமாக உழைக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கும். சின்ன வயசுக்காரங்களாக இருந்தாலும் சரி, வயசானவங்களாக இருந்தாலும் சரி, உழைப்பு அதிகம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப தூரம் நடந்து போகிற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இருக்கும். இதெல்லாம் நான் என்ன பண்ணுறது, என்னால் முடியல, அளவுக்கு அதிகமாக உழைக்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப வெக்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது மனசு அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் சனிக்கிழமைகளில் காக்காவுக்கு சாப்பாடு வைங்க. காக்காவுக்கு சாப்பாடு வைக்க முடியாதவங்க நாய்க்கு சாப்பாடு வைங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜீவராசிகளுக்கு நீங்கள் உணவு கொடுக்கணும். இந்த ரெண்டுத்தையுமே எங்களால் பார்க்க முடியலன்னா, ஏதாவது இந்த குளம்லாம் இருக்கும் இல்லையா, அங்கே போய்ட்டு மீனுக்கு உணவு போடுங்க, பொறி வாங்கி போடுறது. யாருக்காவது ஒருத்தங்களுக்கு உணவு தானம் பண்ணணும். அப்படி இல்லைனாக்கா இல்லாதவங்க, கால் உடைஞ்சவங்க, இந்த மாதிரி வழியில் கஷ்டப்படுறவங்க, பணத்துக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு உதவிகள் செய்யுங்க. இப்படி செய்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த மாதிரியான கர்மாக்கள்லேருந்து விடிவு கண்டிப்பான முறையில் கிடைக்கும். அடுத்து சனியுடைய பார்வை உங்களுக்கு 4வது வீட்டில் விழுது. இந்த 4வது வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சுகஸ்தானம் மற்றும் தாயார் ஸ்தானம் இல்லையா, இந்த இடத்து சனி பார்வை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அளவுக்கு அதிகமான பிரச்சனைகள்லேருந்து உங்களை கொஞ்சம் தள்ளி வைக்கும், கொஞ்சம் ரிலாக்ஸேஷனும் கிடைக்கும், நிம்மதியாக இருக்கும், சிரிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது, சாப்பாடு சாப்பிட்றது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தாயாரோட ஒரு நல்லுறவோடு இருக்கிறது, தாயார் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர்களோட நமக்கு ஒரு நல்ல உறவுகள் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உண்டு. சொந்த பந்தங்கள்கிட்டேயே அன்பாக நடந்துக்கிறதுக்கான சூழ்நிலையும் உருவாகும், மனசளவில் திருப்தியாக வச்சுக்கும். அடுத்து சுகஸ்தானம். சுகஸ்தானம்னா நம்ம என்ன நினைப்போம், நிம்மதியாக தூங்குறது, எழுந்திரிக்கிறது, லக்ஸுரியாக வாழறது, இதுதான் வந்து ஒரு சுகமான ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். சனி பார்க்கும்போது சனியே ஆக ரொம்ப மெதுவாக நகரக்கூடிய கிரகம், எளிமை ரொம்ப மோசமான எளிமையில் இருக்கக்கூடியது தான் இந்த சனி கிரகம். அப்படி இருக்கும்போது நம்மளை சுகமாக வச்சுக்குமா, நல்லா தூங்க விடாது, நல்லா சாப்பிட விடாது, எந்த விஷயத்தையும் நம்ம நினச்ச மாதிரி பண்ண விடாது. அதனால் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் எழுந்த உடனே உங்கள் மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்காக தியானம் பண்ணுங்கள். இந்த தியானம் பண்ணுற விஷயத்த நீங்கள் தொடர்ந்து பண்ணிங்கன்னா, எந்த விஷயமா இருந்தாலும் உங்களை டென்ஷன் பண்ணக்கூடிய விஷயத்த எல்லாத்தையும் ஓரமாக வச்சுருங்க. வச்சுட்டு எர்லி மார்னிங் எழுந்திக்கக்கூடிய பழக்கம் இருந்தாலும் சரி, இல்லை தூங்குறதுக்கு முன்னாடியாக இருந்தாலும் சரி, ஒரு 10 நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உட்காந்து மூச்சை நல்லா இழுத்து விட்டு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் நிதானமாக உட்காரணும், நிமிர்ந்து உட்காரணும். இப்படி உட்காந்து அந்த சனிக்காக நேரத்தை ஒதுக்குங்க. இப்படி ஒதுக்க என்ன ஆகும்னா, மனசு ஒருநிலைப்படும். மனசு ஒருநிலைப்பட சனிச்சந்திரன் தாக்கம், இந்த ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடிய கிரகம்ன்றதுனால நம்மளை அதிகமாக வேலை வாங்குறது, இதுலேருந்தெல்லாம் நம்ம காப்பாற்றிக்கலாம். மௌன விரதம், அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு கேப்பில் ஒரு 1/2 மணி நேரம் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாவது நீங்கள் வச்சுக்கோங்க. இப்படிலாம் பண்ணிங்கன்னா மட்டுமே உங்களை நீங்கள் வருத்திக்கிட்டு பண்ணக்கூடிய காரியங்களுக்கு கண்டிப்பான முறையில் பலன்கள் இருக்குது. அதுக்கு தான் நான் சொல்லுவேன், உடற்பயிற்சி செய்யுங்க. படிக்கட்டுகள் இருக்குன்னா லிஃப்ட்டை யூஸ் பண்ணாமல் படிக்கட்டில் போங்க. இதெல்லாம் பண்ணும்போது சனியுடைய தாக்கம் கண்டிப்பான முறையில் குறையும். அடுத்து ராகு. 6வது வீட்டில் ராகுவுடைய அமர்வு இருக்குது. ராகு வந்து பார்த்திங்கன்னா நோய் ஸ்தானம் மற்றும் எதிரி ஸ்தானத்தில் இருக்குது. ராகு வந்து எதிரி ஸ்தானத்தில் இருக்குன்னா கலகம் செய்யக்கூடியவங்க யாருன்னு கண்டுபிடிச்சி கொடுத்துரும். கலகத்தை வந்து நம்ம வந்து செய்கிறவங்களை கண்டுபிடிச்சலாம் பிரச்சனைகள் தீர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். உறவினர்கள் மூலமாக கலகம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது யார் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, பேச்சை குறைச்சிக்கோங்க, ரகசியங்கள் வெளியே சொல்லாதீங்க. இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதுமானது. நோய் ஸ்தானம், அதாவது ராகு இருக்கும்பொழுது என்ன விதமான நோய் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனசு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பான விழ வரும். உடம்பு ரொம்ப சோர்வாகவே இருக்கும். பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது, ஆனால் பிரச்சனை இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்லேயே இருப்போம். பார்த்தீங்களா, என்னமோ பிரச்சனை இருக்குது, எனக்கு அடிக்கடி ஒரு மாதிரி மூச்சு வாங்குது, என்னமோ பண்ணுதுன்னு. இது எல்லாமே சனிச்சந்திரன் சேர்க்கையினால் வரக்கூடிய கற்பனை தான். அதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு நம்ம நல்லா இருக்கும் நினச்சிங்கன்னா போதும். ராகு வந்து ஜஸ்ட் ஒரு மாயா கிரகம், அதாவது சாயா கிரகம்னு சொல்லுவாங்க, நிழல் கிரகம் தான். அதுக்கு அவ்வளோ பெரிய வேல்யூ கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம கரெக்டாக இருக்கும்னு நினச்சோன்னாவே அந்த நிழல் போயிடும். இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், போதுமானது. அடுத்து ராகுவுடைய பார்வை 10வது வீட்டில் விழுது. 10ஆம் வீடு ஜீவனஸ்தானம் மற்றும் கர்மஸ்தானம். இந்த இடத்துல ராகு பார்வை விடுறதுனால நமக்கு தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் நிச்சயமாக கிடைக்கும். அதாவது எப்படின்னா, நமக்கு ஆல்ரெடி சனியோட பார்வையும் அங்கே கிடைக்குது. சனியும் ராகுவும் சேர்ந்து பார்வை கொடுக்கும் பொழுது கண்டிப்பான முறையில் அதிர்ஷ்டமான வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது அப்படின்றதுல எந்த மாற்றமும் கிடையாது. நம்ம நல்ல விதமான மாற்றங்கள்லாம் உடனே கிடைக்குமான்னு பார்த்திங்கன்னா அப்படியெல்லாம் கிடைக்காது. காத்திருக்கணும். நல்ல விஷயங்களுக்காக எப்பயுமே காத்திருந்தால் மட்டுமே தான் அது நமக்கு பெரிய பொக்கிஷமாக கிடைக்கும். நிதானமாக இருங்க. தொழில் ரீதியான நல்ல முன்னேற்றம்ன்றது நிச்சயமாக வந்தே தீரும். பண வரவுகள், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாமே ஒன்றா வரப்போகுதுன்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்து ராகுவோட பார்வை உங்களோட 2ஆம் வீடான குடும்பஸ்தானம் மற்றும் தனஸ்தானத்துக்கு கிடைக்குது. இந்த 2ஆம் வீட்டுக்கு ராகுவோட பார்வை கிடைக்கிறதுனால தன ரீதியான வருமானம், அதாவது பணம் வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நிச்சயமாக உண்டு. அதற்கேற்ற மாதிரி செலவுகள் ஜாஸ்தியாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெகட்டிவாக இருக்கக்கூடிய கிரகம் 2, ராகு கேது. இந்த 2 கிரகத்தில் ஒரு கிரகம் வந்து பார்த்திங்கன்னா 12ல் உட்காந்துருக்கு. அப்படி இருக்கும்பொழுது இந்த பக்கம் வர்றதை அந்த பக்கம் வந்து செலவில் கொண்டு போயிடும். வரவை காட்டிலும் செலவு 1 மடங்கு ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கும். இதனால் மன அழுத்தம் ஜாஸ்தியாக இருக்கும். அதை நினச்சிலாம் கூட நீங்கள் ரொம்ப வரி பண்ண வேண்டாம். ஜூன் மாதத்துக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருவுடைய நகர்வு வந்துடுது. அதிகபட்சமான வரவுகள், அதாவது இந்த பக்கமாக ஜாஸ்தியாகிடும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சேவிங்ஸ் நிறையவே பண்ணி வைக்க முடியும். இப்போ நடந்துக்கிட்டு இருக்க செலவுகள், இந்த 12வது வீட்டில் இருக்கக்கூடிய கேது பண்ணக்கூடிய பிரச்சனைகள்லாம் நினச்சி வரியே ஆகாதீங்க. கிரகங்கள்லாம் மாறிக்கிட்டே இருக்கக்கூடியது. இன்றைக்கி இருக்க மாதிரி நாளைக்கு இருக்காது. அதை நினச்சி நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கோங்க. குடும்பத்தில் மதிப்பு மரியாதை எல்லாம் இருந்தாலும் ராகு 2வது வீட்டில் பார்க்கறதுனால அடிக்கடி குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வரலாம். காரசாரமான விவாதங்கள் வரலாம். ராகு பார்வை நம்மளை அவமானப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பேச்சை குறைச்சிக்கோங்க. பிரச்சனை வந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆகுங்க. கொஞ்சம் நேரம் கழித்து வீட்டுக்கு வாங்க. இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் உங்கள் மதிப்பு மரியாதையை நீங்கள் காப்பாற்றிக்க முடியும். அடுத்து கேதுவுடைய அமர்வு. 12ஆம் வீட்டில் கேதுவுடைய அமர்வு இருக்குது. விரயஸ்தானம். எந்த பணம் வந்தாலும் அதிகமாக செலவாகிக்கிட்டே இருக்குது. இந்த பக்கம் வருது, இந்த பக்கம் டபுளாக செலவாகுது. எல்லாமே கம்மியாகிக்கிட்டே போகுது, பணமே இல்லை. இந்த வார்த்தையை சொல்லாத அஸ்த நட்சத்திரக்காரர்களே இருக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி கிரக சூழ்நிலையில் இருக்கக்கூடியவங்க ஒரு 45 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு செலவுகள் அதிகமாக போயிட்டு இருக்கிறத கண்கூடாக பார்க்க முடியும். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவங்களுடைய திசா புக்தி காரணமாக அவங்களுக்கு வரவுகள் செலவுகள் மாறி மாறி வரும். பெரிய அளவு பிரச்சனைகளை அவங்க சந்திக்க வாய்ப்புகள் இல்லை. சிலருக்கு சுக்கிரன் நீச்சமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் பிரச்சனைகள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். மற்றபடி இந்த மாதிரியாக இந்த ஏஜ் குரூப்பை தாண்டி இருக்கக்கூடியவங்களுக்கு, சனி தசை நடக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு மட்டும்தான் அதிகமாக பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கும். ஏன்னா ராசியில் சந்திரன் இருக்குது, தசை வேறு சனி போய்கிட்டு இருக்கு, சனி 7ல் வேறு உட்காந்துருக்கு. இந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்புகள் என்ன பண்ணுன்னா, மனசளவில் பயங்கரமாக நம்மளை ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். யாராவது சின்னதாக ஏதாவது சொன்னாலும் உடனே ட்ரிகராகி சண்டை போடுற மாதிரியான சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துரும். இப்போ 12வது வீட்டில் இருக்கக்கூடிய கேது அளவுக்கு அதிகமாக செலவை கொடுத்துக்கிட்டே இருக்குது. அடுத்து கேது எங்கே பார்க்குறது பார்த்தீங்கன்னா 8வது வீட்டை பார்க்கும். 8வது வீடு ஆயுள் ஸ்தானம். அப்போ ஒரு டைம் இல்லைன்னா ஒரு டைம் என்ன ஆகும், நம்ம ஏன் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான நினப்பெல்லாம் வந்து போகும். அந்த மாதிரி நினப்பெல்லாம் உங்களுக்கு வரவே வேண்டாம். இது எல்லாமே நெகட்டிவான கிரகங்கள் கொடுக்கக்கூடிய தாக்கம் தான். ஸோ அந்த கிரகங்கள்லாம் நகர்ந்து போயிடும். குருவுடைய பார்வை இருக்கும்பொழுது இந்த ராகு கேது வச்சு நம்ம என்ன பண்ணுறது? இதெல்லாம் வந்து என்ன தாக்கம் பண்ணாலும் இவங்களால பெருசாக பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. அவங்களுடைய கைப்பாவையாக நம்ம மாறவே கூடாது. நீங்கள் கடவுள் பக்தி உள்ள நபர்களாக இருந்தீங்கன்னா, உங்களுக்காக நான் பரிந்துரைக்கக்கூடிய கடவுள்களை தீர்க்கமாக வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, ராகு கேதுவால் வரக்கூடிய தாக்கங்களை முற்றிலும் நீங்கள் அகற்றி வச்சிட முடியும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல பேர் இருக்காங்க இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணி எனக்கு கரெக்டாக நடந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு. அதனால் இந்த கேதுவுடைய தாக்கத்தை நினச்சி ரொம்ப வருத்தப்பட வேண்டாம். ஆயுள் ஸ்தானத்தில் வேற கேது பார்க்கறதுனால ஆயுள் ஏதாவது பிரச்சனை இருக்குமா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்கள் ஜாஸ்தியாக இருக்கீங்க. ஆயுள் விருதி தான் ஏற்படும். நெகட்டிவான கிரகங்கள் பார்த்தாவே ஆயுளில் பிரச்சனை வரும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. கேது வந்து ஞானமான விஷயங்களை புகட்டக்கூடியது. கடவுள் மேலே அதீதமான அன்பு வைக்கிறதுக்கான சூழ்நிலை அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்து மேலே இருக்க பாசத்தை விடவும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகப்படுத்துறது தான் இந்த 8ஆம் வீட்டில் பார்க்கக்கூடிய கேது பார்வை செய்யக்கூடிய ஜாலங்கள். அதனால் அதை நினச்சி நீங்கள் வரி பண்ண வேண்டாம். பக்க விளைவுகள் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் மருத்துவரை நீங்கள் ஆலோசனை போனீங்கன்னா பிரச்சனை எதுவும் கிடையாது. குட்டி குட்டியாக ஏதாவது அவங்க ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்க. அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டாம். நார்மலாக நீங்கள் ஏதாவது உங்களை நீங்கள் கொஞ்சம் சாந்தப்படுத்திக்கிட்டு டென்ஷன் ஆகாமல் நிதானமாக இருந்தாலே அதெல்லாம் சரியாகக்கூடிய பிரச்சனையாக தான் இருக்கும். அடுத்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் வீட்டையும் கேது பார்க்குது. தாயார் ஸ்தானம் மற்றும் சுகஸ்தானம். இந்த இடத்த கேது பார்க்கறதுனால என்ன ஆகும்னா, தாய் ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்க, மாமியார், அம்மா, அதுக்கப்புறமா வந்து அண்ணிகள், அந்த ஒரு திருமணமான பெண்கள், நம்ம உறவுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள், அவங்களுக்கு ஆரோக்கிய குளறுபடிகள்லாம் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா மருத்துவரை அணுகி அந்த பிரச்சனைகள் என்னன்னு சரி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தாயோட உறவு முறைகள் கொஞ்சம் அந்யூன்யமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மனக்கசப்போடு இருக்கக்கூடியவங்க திருப்பி ரீயூனியன் ஆகிறதுக்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆன்மீகத்தில் அதீதமான ஈடுபாடை ஏற்படுத்தி கொடுக்கும். கற்றுக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது சித்தர்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும், ஆன்மீகமான விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் ஏற்படும்.
புத்தகத்தை படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். நிறைய விஷயங்களை ரீகலெக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய புத்தகங்களை தேடி தேடி வாங்கி படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. சித்தர்களை போய் பார்க்கணும், சித்தர்கள் எப்படி நம்ம சந்திக்கிறதுன்ற மாதிரியான ஆன்மீக தேடல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். சுகபோகமாக வாழக்கூடிய இடம் இல்லையா 4வது வீடு. ஆல்ரெடி சனியும் பார்க்குது, குருவும் பார்க்குது, கேதுவும் பார்க்குது. இப்போ இந்த 3 கிரகமும் பார்க்கறதுனால எப்படி இருக்கும்னா பலன்கள் மாறி மாறி கிடைக்கும். ஒரு நாள் ரொம்ப ஸ்வீட்டாக போகும், ஒரு நாள் கொஞ்சம் டென்ஷனாக போகும், இன்னொரு நாள் பார்த்திங்கன்னா என்னடா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி இருக்கும். இது எல்லாமே கிரகங்கள் பண்ணக்கூடிய மாயாஜாலங்கள் தான். இதுக்கெல்லாம் நீங்கள் கைப்பாவே ஆகவே கூடாது. எல்லாமே கரெக்டாக போகுதுன்னு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா இந்த கிரகங்கள்லாம் உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. கரெக்டாக உங்கள் வாழ்க்கையை வழிவகுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நட்சத்திர தோஷம். ஒரு வீடியோலையுமே நான் சொல்லிட்டு இருக்கிறது தான் நட்சத்திர தோஷம் தான் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கும். அது சார்புடைய பிரச்சனைகள் தான் தினசரி வாழ்க்கையில் நம்ம பார்க்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த நட்சத்திர தோஷம் முக்கியமான ஒரு பங்கை வகிக்கும். என்ன மாதிரி தோஷம் பார்த்தீங்கன்னா அஸ்தம் நட்சத்திரத்துக்கு குரு தோஷம் அப்படின்றது தான் கொடுத்துருக்கு. அதாவது இந்த தோஷம் என்ன மாதிரிலாம் நமக்கு பிரச்சனை பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு தனக்குத்தானே தோஷம் அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு அவங்களுக்கு ஆன்மீகமான விஷயங்களில் அவங்களுக்கு குருஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்க இவங்களோடலாம் அவங்களுக்கு பெருசாக ஒத்து போகாது. மேல் அதிகாரிகள் கிட்ட நமக்கு பெருசாக ஒரு உடன்பாடு ஏற்படாது. நமக்கு ஏதாவது ப்ரமோஷன் கொடுக்கணுன்னா நமக்கு அதை கொடுக்க மாட்டாங்க, நமக்கு பின்னாடி உள்ளவங்களுக்கு கொடுப்பாங்க. இது எல்லாம் இந்த மாதிரி குரு தோஷம் செய்யக்கூடியது தான். நல்லதே நடக்கலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கோவில்களுக்கு திருப்பணிகளுக்கு நம்ம வேலை செய்கிறோம், எல்லா விஷயத்தையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம், விரதங்கள் அனுஷ்டிக்கிறோம், அப்போ கூட ஏன் நமக்கு நெகட்டிவாகவே போகுது, நல்ல விஷயமே கிடைக்கலையே அப்படின்னு ஆதங்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. லைஃப்பில் முன்னுக்கு வரவே மாட்டேங்கிறோம், ஒரே இடத்துல நிற்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு யோசிப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி நபர்களுக்கு இதுதான் காரணம். இது குரு தோஷம் அப்படின்றது இந்த மாதிரி தான் நம்மளை ரெக்காக்னைஸ் பண்ண விடாது. திறமைகளை அது அப்படியே மறைச்சிடும். எப்படி இந்த திறமைகள்லாம் வெளியே கொண்டு வர்றதுன்னு பார்த்திங்கன்னா குருவுக்கான யாராவது ஒருத்தங்க நமக்கு நட்பாக இல்லைன்னா அவங்களோட நட்பை தேடி அந்த நட்பை வர வைக்கிறது தான் அந்த தோஷ நிவர்த்தி அப்படிங்கிறது. குரு தோஷம் அதை நிவர்த்தி பண்ணுறது எப்படின்னு பார்த்திங்கன்னா குருவுக்கு உகந்தமான நிறம் ஃபஸ்ட்டு மஞ்சள். நெத்திக்கு மஞ்சளை குழைச்சி வச்சுக்கோங்க. அதாவது மஞ்சள் கலர் தான் இருக்குது நான் சந்தனம் வச்சுக்கிறேன்னா அப்படி கிடையாது. மஞ்சளை தான் தண்ணியில் கரைச்சி நெத்திக்கு சின்னதாக வச்சுக்கோங்க. வேலைக்கு போகிறத வச்சுக்க முடியாதுன்னா வீட்டுக்கு நெத்தியில் வச்சுக்கோங்க. அந்த மஞ்சள் பலவிதமான மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும். அதை செய்ய முடியாத நபர்களுக்கு எல்லோ சஃபேர்னு சொல்லக்கூடியது, அதாவது புஷ்பராகம், அந்த ரத்தினக்கல்லை மோதிரமாக கையில் போட்டுக்கோங்க, இல்லை பெண்டண்ட்டாக கழுத்தில் போட்டுக்கோங்க. இதை நீங்கள் செய்யறதுனாலையும் அந்த குருவுடைய தோஷத்தை நிவர்த்தி பண்ணிக்க முடியும். அதுக்கும் முக்கியமாக குரு வழிபாடு இல்லை சித்தர்கள் வழிபாடு, இந்த மாதிரியான வாழ்ந்த மனிதர்களுடைய வழிபாடுகளை செய்கிற பட்சத்தில் குருவின் தோஷம் நிவர்த்தி அடையும். ஸோ இந்த தோஷ நிவர்த்திக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் உங்களுக்கு இந்த தாரா பலன்கள்லாம் கொடுத்துருக்கேன், அது பிரகாரமும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ராகவேந்திரர் வழிபாடு, இல்லைன்னா ராமானுஜர் வழிபாடு, காஞ்சி பெரியவர் வழிபாடு, அப்படி இல்லை உங்களுக்கு பிடிச்ச சித்தர்கள் வழிபாடு, இந்த மாதிரி வழிபாடுகளை தொடர்ந்து நீங்கள் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு வாழ்க்கையில் இந்த நமக்கு மரியாதை குறைவு ஏற்படுறது, அவமானங்கள் ஏற்படுறது, வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதுக்கு தடையாக இருக்கிறது, இது எல்லாமே மாறக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பான முறையில் கிடைச்சே தீரும். எதுவுமே இல்லைன்னா பிளெயினாக ஒரு தங்க மோதிரம், தங்கமும் குருவுக்கு உண்டான ஒரு உலோகம் தான், தங்க மோதிரம் எடுத்து ஆள்காட்டி விரலில் போட்டுக்கோங்க. இடது கையாக இருந்தாலும் பரவாயில்ல, வலது கையாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆள்காட்டி விரலில் தங்க மோதிரம் மட்டும் போடுங்க. அது போட்டாலே கூட குருதோஷம் நிவர்த்தி அடையறதுக்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துரும். தொடர்ந்து வழிபாடுகள் என்ன வழிபாடு பண்ணலாம் 2026 வருடம் முழுதும் பண்ணக்கூடிய வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு மற்றும் அனுமன் வழிபாடு பண்ணுங்கள். இந்த வழிபாடு பண்ண உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அறவே ஒழிச்சிட்டு நல்ல விஷயங்களை ஈர்த்து கொடுக்கக்கூடிய தன்மை இந்த தெய்வங்களுக்கு இருக்குது. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அஸ்தம் நட்சத்திரத்துக்கான பலன்களை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.